من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله المولانا العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. மேலும் அவனது கிருபையும் சாந்தியும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் போன்ற நல்லடியார்கள் மீதும், இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் ஈதுல் மசாக்கீன், ஏழைகளின் பெருநாள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக வர்ணிக்கப்பட்ட ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். நாம் எல்லாம் புனிதமிக்க மாதமாம் ஷாபான் மாதத்தினுடைய 3வது வார ஜும்ஆவிலே கூடியிருக்கிறோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஜப் மாதம் வந்துவிட்டாலே தங்களின் ஒவ்வொரு நேர பிரார்த்தனையிலும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், இறைவா ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வது அவர்களின் வளமையிலே உள்ள விஷயம். அன்பானவர்களே, இன்றைக்கு மனித வாழ்க்கையில் இன்றைய சூழலில் நாம் பார்க்குமேயானால் பயந்து வாழ்கிறோம் என்ற எண்ணத்தில் எதற்கெல்லாம் பயப்பட வேண்டுமோ அதனை விட்டும் தவிர்த்து எல்லாவற்றிற்கும் பயப்படக்கூடிய ஒரு நிலையில் மனித சமூகம் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். படைத்தவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சாமல் படைப்பினங்களை கண்டு அஞ்சக்கூடிய நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய வாழ்க்கையில உயிரோடும் உணர்வோடும் நிரந்தர கலந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்றால் அது இறை அச்சம்தான், தக்வா. தக்வாவினுடைய நிலை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒரு விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டும் பொழுது, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் இறையச்சமுடையோர்களை நேசிக்கின்றான் என்பதாக தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுவான். மற்றொரு செய்தியை நாம் பார்ப்போமேயானால் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லுவான், கடமையான ஒரு விஷயம் நம்மை எல்லாம் எதிர்நோக்கி வரவிருக்கிற
நாம் எல்லாம் காத்திருக்கக்கூடிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விதத்தில் அவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையும் அதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் அங்க சொல்றான், நீங்கள் இறையச்சம் பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த ரமலான் மாதத்திலே நாம் வைக்கக்கூடிய அந்த நோன்பின் மூலமாக ஒரு மனிதனால் இறையச்சத்தை அடைந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுவான். இந்த இறையச்சம் என்ற இந்த அம்சம் நாம் யார் என்பதை அல்லாஹுவின் முன்னால் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரம். அல்லாஹுவிற்கு முன்னால் நாம் யார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாகத்தான் இந்த இறையச்சம் இருக்கும். ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய ஈருலக வாழ்க்கையின் வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு எடுக்கக்கூடியது இந்த இறையச்சம் தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சுமார் 258 இடங்களில தக்குவா குறித்து பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்டுவான். 258 இடங்கள்ல தக்குவாவை பற்றி எல்லாம் சொல்லுவான். ஈமான் கொண்ட மக்களை பார்த்து நேரடியாக சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்கள் இந்த 258 இடங்கள்ல நேரடியாக ஈமான் கொண்ட மக்களே என்பதாக சொல்லி தொடங்கும் வசனங்களிலே நமக்கு நேரடியாக அல்லாஹ் சொல்லக்கூடியது சுமார் 70 இடங்கள்ல சொல்றான். ஈமான் கொண்ட மக்களை நீங்கள் இறையச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் டைரக்டா நேரடியாகவே சொல்லுவான். இப்ப இந்த இறையச்சத்தினுடைய நிலைகளை நாம் விளங்க வேண்டும். முதல்ல ஏதோ அல்லாஹ்வை அஞ்சி வாழுகிறோம், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்பதாக சொல்வது வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வாழ்க்கையில இல்லை அப்படின்னா அந்த இறையச்சத்தை இறையச்சம் என்பதாக சொல்ல முடியாது. நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டால் மாத்திரம் நாம் இறையச்சமுடையவர்களாக ஆக முடியாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் அந்த இறையச்சத்தினுடைய நிலைகளை உணர்ந்து வாழ வேண்டும், அதனை புரிந்து நாம் வாழ வேண்டும் என்பதனைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போல இந்த இறையச்சத்தின் மூலமாகத்தான் ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்பதாகவும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 3 விஷயங்களில் ஒரு அடியானிடமிருந்து உண்மையான போலித்தனம் இல்லாத நடவடிக்கைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். ஒரு மூமினான மனிதனிடத்தில் ஒரு 3 விஷயங்களில் ஒரு அடியானிடத்திலிருந்து போலித்தனம் இல்லாத இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான். நான் சொல்றேன் இல்லையா, நான் அல்லாஹ்வை பயந்திருக்கேன், அல்லாஹ்வை பயத்தோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக நம்ம சொல்வதல்ல. 3 விஷயங்களை அல்லாஹ் கோடிட்டு காட்டி இப்படித்தான் உன்னுடைய இறையச்சம் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுவான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்றான் அப்படின்னா, 6வது அத்தியாயம் 91வது வசனம். 6வது அத்தியாயம் 91வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, ஒமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹுவை எவ்வாறு மதிக்க வேண்டுமோ அவ்வாறு அவர்கள் மதிக்க வேண்டும். மதிக்கவில்லை என்றால் தெரிஞ்சிருந்தான் அவருடைய இறையச்சமாக இருக்காது என்பதனை அல்லாஹ் சொல்றான். அதே போல 2வதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் எவ்வாறு தியாகம் அர்ப்பணம் செய்ய வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் தியாகம் செய்து அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் பயப்படுறேன்னா எந்த முறையில பயப்படணுமோ அந்த முறையில் அல்லாஹ்வை அஞ்சணும். நான் அல்லாஹ்விற்காக வேண்டி என்னை அர்ப்பணம் செய்ய காத்திருக்கிறேன் என்பதாக சொன்னால் எந்த முறையிலே அர்ப்பணம் செய்ய வேண்டுமோ அந்த முறையை அறிந்து நாம் அவனுக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும். 3வதாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ்
ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் சொல்றான், நேரடியாகவே சொல்லுவான், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கு எவ்வாறு பயந்து வாழ வேண்டுமோ அவ்வாறு பயந்து வாழுங்கள். எந்த முறையில அல்லாஹ்வை நீங்கள் பயந்து வாழ வேண்டுமோ அந்த முறையிலே நீங்கள் பயந்து வாழுங்கள். மேலும் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சி வாழ்ந்தால் மாத்திரம்தான் நாம் மரணிக்கும் வேளையில் முஸ்லிமாக கூட மரணிக்க முடியும் என்பதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறான். இப்ப அல்லாஹ் ஒரு அடியானிடம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான 3 அம்சங்களில் தக்வா என்பது ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு விஷயம் என்பதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவாகவே சொல்லி காட்ட இருக்கிறான். இப்போ தக்வா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? தக்வானா என்னங்க? இறையச்சம் சொல்றோம், அல்லாஹ்வுடைய பயம் என்பதாக சொல்றோம். அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஒரு சந்தர்ப்பம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கேட்பாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கேட்பார்கள். என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, தக்வா என்றால் என்ன, இறையச்சம் என்றால் என்ன என்பதாக ஒரு கேள்வியை கேட்டபோது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீங்கள் முட்கள் நிறைந்த மரங்கள் அடர்ந்த காட்டில் நடந்து சென்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள், உங்களுடைய நிலை எப்படி என்பதாக திருப்பி கேள்வி கேட்பாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேள்வி கேட்டாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்டாங்க. இறையச்சம் என்றால் என்ன, தக்வானா என்னன்னு கேள்வி கேட்டபோது அந்த கேள்விக்கான விடயத்தை கொடுக்காமல் இவர்களிடத்திலே மறு கேள்வி கேட்பாங்க. மறு கேள்வி இவங்க திரும்ப கொஸ்டின் பண்றாங்க. எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் முட்கள் நிறைந்த அடர்ந்த ஒரு காட்டு பகுதியில போறீங்க அப்படின்னா நீங்க எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், உடல் மற்றும் உடையை பாதுகாத்தவாறு வழியையும் கடக்க வேண்டும். நான் எப்படி கடந்து போவேன்? என்னுடைய உடல்ல முற்களும் பட்டுவிடக்கூடாது, என்னுடைய ஆடைகளையும் கிழித்து விடக்கூடாது என்பதற்காக நான் பார்த்து போவேன்னு சொன்னான். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப பார்த்து கவனமா வச்சுக்கிட்டு போவேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதில் சொன்னாங்க. அப்போது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இவ்வாறுதான் இறையச்சமும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையையும் நீங்கள் கடக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் சரியோ அல்லது தவறோ எதுவாக இருந்தாலும் நாம் முறையாக சரியாக இருக்கிறோமா இல்லையா என்ற அச்ச உணர்வோடு, அல்லாஹ் இதனை குற்றம் பிடித்து விடுவானா என்ற அச்ச உணர்வோடு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பதாக உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் கூறுவார்கள். இப்ப நம்ம கிட்ட தக்வாவிற்கான வரையறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாம நினைச்சுக்கிறது என்ன அப்படின்னா, நான் தொழுறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் ஜக்காத்து கொடுக்கிறேன், ஹஜ்ஜு செய்யறேன், இதெல்லாம் செய்யறதுனால நான் இறையச்சமுடையவனா இருக்கிறேன் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். வெறுமனே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் மட்டுமே அது ஒரு இறையச்சம் என்பதாக எண்ணக்கூடிய மனநிலை தான் சராசரியாக நம்முடைய மனதிலே ஓடக்கூடிய ஒரு எண்ணம். ஆனால் இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். கடமை என்பது வேறு, இறையச்சம் என்பது வேறு. இறையச்சம் என்பது வாழ்வியல் சம்பந்தப்பட்டதா இறையச்சம் என்பது. ஆனால் வணக்கவியல் சம்பந்தப்பட்ட இறைவனோடு தொடர்புடையது. அது அவனுக்கு கட்டுப்பட்டு செய்ய வேண்டிய கட்டாயமான விஷயம். நீங்கள் தொழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொன்னால் தொழுதுதான் ஆக வேண்டும், நினைல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நோன்பு வைத்துத்தான் ஆக வேண்டும் என்பதாக சொன்னால் நோன்பு வைத்துதான் ஆக வேண்டும். ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னால் செய்துதான் ஆக வேண்டும். ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்னால் கொடுத்துதான் ஆக வேண்டும். அது உங்களுக்கு உண்மையில் இருக்கக்கூடிய கடமை, அதை கட்டாயம் நீ செய்தே ஆக வேண்டும். ஆனால் இறையச்சம் என்பது நம் வாழ்வியல் சம்பந்தப்பட்டது. இந்த வாழ்க்கையில நம்முடைய ஒவ்வொரு நிலையிலும் எப்படி இருக்கிறது, என்ன முறையில இருக்குது, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த வழிமுறையில் இருக்குதா இல்லையா என்பதனை அறிந்து உணர்ந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் இறையச்சம் என்பதாக எங்கே பொருள் கொள்ளப்படுகிறது என்பதனை நாம் விளங்க வேண்டும். ஒரு சந்தர்ப்பம் இறையச்சத்திற்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா,
நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா புரைதா, இப்னு அப்பாஸ், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவங்க 3 பேர் அறிவிக்கக்கூடிய செய்தி. 3 பேரும் சேர்ந்து அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை. என்ன அப்படின்னா, விபச்சாரம் சார்ந்த குற்றத்திலே ஒருவர் ஈடுபட்டால் அது தண்டனை வழங்கும் அளவிற்கான குற்றம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் விளக்கிய அந்த சமயம், விபச்சாரம் செய்தால் கடும் குற்ற செயல் என்பதாக, அதற்கான கடும் தண்டனை என்பதாக குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கிய அந்த தருணம். இப்போ ஒருத்தர் வர்றாரு, அவங்க பேர் என்ன அப்படின்னா பனு அஸ்லம் குலத்தை சேர்ந்த மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பனு அஸ்லம் குலத்தை சேர்ந்தவர் மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருவாங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன் என்பதாக சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நபி அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முகத்தை திருப்பிக்கிடுவாங்க. சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவர் கேட்பார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அதற்கான தண்டனை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்லி வரும் பொழுது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, போங்க, போயிட்டு அப்படி வாங்க. என்ன சொல்லுவாங்க? அந்த பக்கம் போங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. இப்ப மீண்டும் வந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இப்படி விபச்சாரம் செய்து விட்டேன் என்பதாக அவர் சொன்ன சமயம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே பல தடவை நீங்க போங்க போங்கன்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரணங்களை சொல்லி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இந்த குற்றச்செயலை செய்து விட்டேன் என்பதாக நேரடியாக ஒப்புக்கொண்ட நேரத்திலும் கூட நீங்க விலகிச் செல்லுங்கள், நீங்க போங்க, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க சொல்லுவாங்க. அல்லாஹ்விடத்தில் நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. இப்படியே திரும்பது வருவதும் போவதுமாக இருப்பாங்க. மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களை விட்டபாடில்லை. இப்போ 4வது முறையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க, யார் சொல்றதா? நபி அவர்கள் சொல்லுவாங்க, அவளை நீர் முத்தமிட்டிருக்கலாம். அப்பயும் கூட என்ன சொல்றாங்க, 4வது தடவையாக வந்து அவங்க கேட்ட நேரத்திலும் கூட விபச்சாரம் செய்து விட்டேன் என்பதாக நேரடியாக தன்னுடைய வாக்குமூலத்தை வைத்த போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, நீங்க அவங்கள முத்தமிட்டிருப்பீங்க, நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்திருப்பீங்க, அல்லது கண்ணால கையால செய்கை பண்ணிருப்பீங்க, கை கால சுட்டிருப்பீங்க, போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி கேட்டு வந்த நேரமெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை திசை திருப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர் முன்பு போலவே தன்னுடைய தவறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், அதற்கான தண்டனையை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்பதாக அவர் திரும்ப வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் அப்பயும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டபாடு இல்லை, உங்களுக்கு பைத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. ஏங்க நீங்க என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. யார சொல்லலாம், நான் பைத்தியம் கிடையாது, நான் தெளிவா இருக்கேன். யார சொல்லலாம், நான் பைத்தியம் கிடையாது, தெளிவாகவே இருக்கிறேன் என்பதாக சொல்லுவார். அப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது அருகில் இருந்த நபரிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இவர் மது அறிந்திருக்காரா பாருங்க, குடிச்சிட்டு வந்திருக்காரா பாருங்க, சும்மா இதையே சொல்லிக்கிட்டு வரார், திரும்ப இப்படியே சொல்லிக்கிட்டு வராரு, அவர் குடிச்சிருக்கிறாரா பாருங்கன்னு சொல்லுவாங்க. நபி தோழர்கள், சில தோழர்கள் அவரிடத்தை போய் மாசம் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அந்த மது அருந்தியதற்கான எந்த அடையாளம் இல்லை, யாரும் சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யார சொல்லலாம், அப்படி எந்த விதமான நடவடிக்கையும் அவர் மீது இல்லை என்பதாக அவர்கள் சொன்ன போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் திரும்ப இப்படியே வந்து கேட்டு வந்ததுனால, அப்படியா நேரடியாகவே கேட்டுருவோன்னு சொல்லி கேட்பாங்க. தோழரே, உண்மையிலேயே நீங்க உடல் உறவு கொண்டே இல்லை, அந்த பெண்ணிடம் நீங்கள் நேரடியாக உடல் உறவு கொண்டீர்களா அப்படின்னு கேட்பாங்க. யார சொல்லலாம், ஆம், நான் உடல் உறவு கொண்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன் என்பதாக சொன்ன நேரம்தான்
கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கான தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்வார்கள். அவர்களுக்கான தண்டனையும் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. எந்நேரம் தெரியுமா? பெருநாள் தொழுகை திடல் அருகிலே அவருக்கு கல்லறை தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அப்போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை குறித்து நல்லதை கூறியதோடு அவருக்காக இறுதி தொழுகை ஜனாஸா தொழுகை நடத்தி வச்சாங்க. மிக பெரும் பாவிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழ வைக்க மாட்டாங்க. அது நபியுடைய வலிமையில உள்ளது. ஆனால் இந்த தோழர் ஒரு பெரும் பாவத்தை தான் செய்திருந்தார். இருந்தாலும் கூட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பற்றி நல்ல வார்த்தைகளை சொல்லி, நல்ல வார்த்தைகளை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி அவருக்கு ஜனாஸா தொழுகையும் நடத்தி வைத்தார்கள். ஆயிஷா பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விபச்சாரம் செய்து கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டவர்கள் அல்ல. மாறாக எதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழு வச்சாங்க அப்படின்னு காரணம் தெரியும்ல. எதுக்காக தெரியும்ல? திருட்டுத்தனமா போய் எங்கேயோ போய் மாட்டி கையும் களவுமா சிக்கிட்டு வந்தவர் அல்ல. ஏதோ ஒரு எண்ணத்திலே, ஏதோ ஒரு புத்தியிலே நான் தவறு இழைத்து விட்டேன். ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சம் என்னுடைய மனதை குடைந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தின் வெளிப்பாடுதான் அவரை இந்த இடத்தில் வந்து கல்லறை தண்டனை என்பது ஒரு சாதாரண ஒரு தண்டனை கிடையாது, மிகவும் கடுமையான ஒரு தண்டனை. அந்த தண்டனையையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்குண்டான மனப்பக்குவத்தை, மன தைரியத்தை கொடுத்தது அதுதான் இறைச்சம் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லுவாங்க. இந்த செய்தி இப்படி நடந்திருக்கும். சில நாட்கள் இந்த செய்தி நடந்து, இந்த சம்பவம் முடிந்து சில மாதங்களிலேயே ஒரு பெண்மணி வருவார். ஒரு பெண்மணி வருவார். அதே போன்று பெண்மணி கேட்பார், யார் சொல்லலாம், நான் தகாத ஒரு செயலை செய்து விட்டேன், நான் தகாத ஒரு செயலை செய்து விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கான தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி இடத்திலும் அவ்வாறே சொல்லுவார்கள், நீங்க போங்கம்மா, நீங்க போங்கம்மா என்பதாக தள்ளி விடுவாங்க. முடிந்தவரை முயற்சி பண்ணுவாங்க. கடைசி கட்டத்தில் தான் அந்த தண்டனைக்காக ஒப்புக்கொள்ள வருவாங்க. தண்டனைக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக ஒப்புக்கொள்ள வரும் பொழுது அவை எப்படி சொல்லி அவங்க கொண்டு வருவாங்க தெரியுமா? அந்த பெண்மணி தண்டனையை உறுதி செய்வதற்காக அவர்கள் சொல்வார்கள், அந்த தவறான உறவின் மூலமாக இன்றைக்கு நான் கர்ப்பமாக இருக்கிறேன், தவறான உறவின் காரணமாக இன்று நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி சொன்ன நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவள் நீதானா என்பதாக கேட்பார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், அவள் நான் தான். ஆம் யா ரசூலல்லாஹ், அவள் நான் தான் என்பதாக அந்த பெண்மணி அந்த இடத்திலே சொல்லுவார். அந்த இடத்திலே சொன்னபோது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்று நீ கர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா என்பதாக திருப்பி அனுப்பிடுவான். காலம் கடக்கிறது. குழந்தையும் பெற்றெடுக்கிறாள். குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்து ஒரு துணியிலே சுற்றிக்கிட்டு வந்து நிற்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. அந்த துணியிலே சுற்றி கொண்டு வந்து நிற்பாங்க. யார் சொல்லலாம், நான் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன், நான் செய்த அந்த தகாத உறவுக்காக அந்தக்காக எனக்குண்டான தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக அவங்க கேட்டு வந்து நிற்பாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த குழந்தைக்கான ஹக்கு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த குழந்தைக்கு பாலூட்ட வேண்டிய ஹக்கு இருக்கு இல்லையா, இந்த குழந்தையினுடைய பாலூட்டு காலம் முடியும் வரை நீ ஒதுங்கீரு என்பதாக சொல்வார்கள். உன்னுடைய பிள்ளையை வளர்த்து விட்டு வா என்பதாக சொல்வார்கள். பாலூட்டும் கடமையை முடித்து விட்டு ஆதாரத்திற்கு பால் குடியை நான் மறக்கடித்து விட்டேன், நான் ஊட்டக்கூடிய பாலை அந்த குழந்தைக்கு மறக்கடித்து விட்டேன் என்பதாக தன்னுடைய கையில் பிடித்தவராக அந்த குழந்தையுடைய கையில ஒரு ரொட்டி துண்ட கையில கொடுத்து அது திங்க வச்சுக்கிட்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து நிற்பார். யா ரசூலல்லாஹ், பால் குடி காலத்தை முடித்து விட்டேன், இப்போது குழந்தை தானாக உணவை எடுத்து உண்ணும் பருவத்திற்கு வந்து விட்டது, இப்போது எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் என்பதாக அவர் கேட்டு நிற்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்புதான் அந்த தண்டனையை நிறைவேற்றுவார்கள். அந்த தண்டனை நிறைவேற்றி அவர்களுக்காக மார்பளவு குழி தோண்டி அவர்களுக்கு உள்ளே இறக்கி அவர்களுக்காக அந்த தண்டனை நிறைவேற்றப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் நடந்த ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண்மணியை அடிக்கக்கூடிய நேரத்தில், கல்லால் அடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கல் அவருடைய தலையில படும். ஒரு கல் அவருடைய தலையில படும். அந்த தலையில பட்டு அவருடைய ரத்தம் தீரிட்டு எடுத்து கல் அடித்தவருடைய உடலில் போய் தெரிக்கும். அந்த பெண்மணியின் தலையில் அடிக்கப்பட்ட அந்த கல்லின் காரணமாக
ரத்தம் பீரிட்டு அடித்து யார் கல்லை கொண்டு அடித்தாரோ அவருடைய மேனியிலே அந்த ரத்தம் தெளிக்கும். இந்த நிலையை பார்த்த போது அவர் எரிச்சல் அடைவார், ஐயரவுப்படுவார், அசிங்கமா கருதுவார். இப்படி ஒரு ரத்த தொழி என் மீது படிவதா? ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்ட தகாத உறவிலே இருந்து தண்டனை பெறக்கூடிய இவளின் ரத்தம் என் மீது படுவதா என்பதாக அவர் அந்த இடத்திலே பார்க்கக்கூடிய வேலை, அந்த ஐயரவுப்படக்கூடிய வேலை. இதனை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனித்து அந்த தோழரிடத்திலே சொல்லி காட்டுவார்கள். அந்த கல்லை அடிச்சவர் யார் அப்படின்னா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த கல்லை ஓங்கி தலையில் அடிச்ச உடனே ரத்தம் பீரிட்டு அடித்து அந்த ரத்தம் இவருடைய மேனியிலே தெளித்த போது அவர் அந்த பெண்ணின் மீது கடுமையான எரிச்சலை கொண்டவர்களாக இருந்த சமயம் இதனை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், காலிதே நிறுத்துங்கள், என் உயிர் எவனுக்கு ஏசுமல்லது அவன் மீது ஆணையாக. அப்பெண்மணி அழகிய முறையில் தௌபா பாவமன்னிப்பை தேடிக்கொண்டார், தௌபாவை தேடிக்கொண்டால் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டார் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு அந்த பெண்மணிக்காக ஜனாசா தொழுகையும் தொழ வைத்து அவர்களை பற்றி நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த பெண்மணி தன்னுடைய தான் செய்த அந்த தவறை யாரும் பார்த்திராத ஒரு செயல், யாருக்கும் தெரியாது, செய்த தவறை அவர் மாத்திரமே அறிவார் என்ற நிலையில் இருக்கும் போது கூட இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான தண்டனையை சுமக்க நேர்ந்ததென்றால் அதற்கு காரணம் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த அச்சம்தான், அந்த தக்வா தான் இந்த இடத்திலே கடுமையான இந்த தண்டனையை பெற்றுக் கொள்வதற்குண்டான ஒரு தைரியத்தை அவர்களுக்கு வழங்கியது என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் மீது அச்சமுடையவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்களா என்பதை சோதித்து பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்றைக்கு நாமும் அல்லாஹ்வை பயப்படுகிறோம் என்பதனை வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையின் யதார்த்தத்தில் கொண்டு வருபவர்களாக இல்லை. அவர்கள் செய்த அந்த தவறுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடுமையான அந்த தண்டனையை நினைத்து கேலியாக பேசக்கூடிய நிலையில் இருக்கிறோம். தப்பு செய்தவர்கள் தானே இன்றைக்கு உத்தமனாக யாரும் இருக்கிறோம் என்று யாரையும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு விதத்திலே தவறிலே இருப்பவர்கள் தான். அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வு அந்த இடத்திலே நம்மிடத்தில் இல்லாமல் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இறை அச்சத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த உன்னதமான உணர்வு அவரிடத்தில் இருந்ததன் காரணமாகத்தான் அந்த இடத்திலே அவர்கள் போற்றத்தக்கவர்களாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தொழு வைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அவர்கள் மாறி போனார்கள் என்றால் அதற்கு காரணம் அந்தவர்களிடத்தில் இருந்த அந்த இறையச்சத்தன்மை தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இறையச்சமுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வோமேயானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கான வெற்றியை தந்து விடுவான். நாளை எதிர்வர இருக்கிற இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கூட இறையச்சமுடையவர்களாக நீங்கள் வாழ வேண்டும், ஆக வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் நோன்பும் கூட உங்கள் மீது கடமை என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நோன்பினுடைய காலத்தில் மட்டுமல்ல மற்ற காலங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை ஆக்கிக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.